கருவாக நான் தங்கினேன் அங்கு சில நாள் தங்கினேன் அன்று சில இந்த ஆயர் வயிற்றிலே நான் கருவாக தானே செழித்தேன் தங்கினேன் அங்கு சில நாள் தங்கினேன் அன்று சில இந்த தாரனில் பிறந்து மண் பொழுதில் பூரண்டோடி தாரனில் பிறந்து மண் பொழுதில் பூரண்டோடி தபுந்தோடி எழுதேன் சில தனித்து நான் தங்கினேன் அங்கு சில நாள் இந்த தாரனில் பிறந்து மண் பொழுதில் பூரண்டோடி தாரனில் பிறந்து மண் பொழுதில் பூரண்டோடி தபுந்தோடி எழுதேன் சில நல்ல காயமாய் வளர்ந்துண்டு பார்த்தனில் மூன்று காலை காயமாய் வளர்ந்துண்டு பார்த்தனில் மூன்று காலை காலை மாடு போல் அலைந்தேன் சில மாடு போல் அலைந்தேன் சில அதிலே பொல்லாத காமத்தால் மயங்கிய போலே பொல்லாத காமத்தால் மயங்கிய போலே என் கருத்தையும் தனை குலைந்தே காயமாய் வல்லனும் பார்த்தனில் உண்டு காலை மாடு போல் அலைந்தேன் சில அதிலே பொல்லாத காமத்தால் மயங்கிய போலே பொல்லாத காமத்தாலே மயங்கிய ஊமை போலே கருத்தையும் குலைந்தேன் சில நல்ல மாயையாய உலகை வாழ்வதனை மெய்யை என்று மறந்தேன் மனதிலம்மா மாயையாய உலகை வாழ்வதனை மெய்யை என்று மறந்தேன் மனதிலம்மா மறந்தேன் மனதிலம்மா அதிலே மாறாத பாவி தூயர் யாரால் அடிப்போம் என்று மாறாத பாவி தூயர் யாரால் அடிக்கும் என்று மைந்தனவன் சுமக்கும் பஷமோ மாயையாய உலகில் வாழ்ந்தன் நீ நான் மறந்தேன் மனதிலம்மா மாறாத பாவி தூயர் யாரால் அடிப்போம் என்று மைந்தனவன் சுமக்கும் பஷமோ நான் தான் என்று உன்னையே நம்பினேன் தினமும் தரணி புகழ் பெற்ற உமையா தரணி புகழ் பெற்ற உமையா தான் என்று உன்னையே நம்பினேன் தினமும் தரணி புகழ் பெற்ற உமையா தரணி புகழ் பெற்ற உமையா அதிலே தங்க மலர்நாத ஜடையை திங்கள் மணிவான கோடி தங்க மலர்நாத ஜடையை திங்கரிநாதர் கோடி குலசேகர வடிவானே உன்னையே நம்பினேன் தினமும் தரணி புகழ் பெற்ற உமையா அதிலே தங்க மலர்நாத சடை திங்கள் வடிவான கோடி குலசேகர வடிவானே மாடம்பிள்ளை கதை பாடு மாடம்பிள்ளை சுவாமியையா எடுபந்தி தேவாதைகள் அம்பிகையால் பேச்சியம்மா பிரம்மகுல ராச்சுதையா என்னையாவான சுடலையோடு சத்ராதி முண்டை சுவாமி சுவாமி புதுமை விளங்கும் பெருமாளோடு
வண்ணார மட சுவாமி மட சுவாமி மாடனோடு மடத்திய அவருடைய கதை பாடி கதைகள் பாடு நல்ல நாட்டிலேயும் நல்ல நாடி காவலர்கள் புகழும் நாடு சொல்லும் நாடி அந்த காடு வெட்டி இதெல்லாம் மதியிலே அதிலே அலறுது பாருங்க. ஆமா லேசா குறைச்சு பேசுறது வைங்க. ரொம்ப அலறுது பாருங்க. காடு வெட்டி ஊரதிலே ஹலோ மாடம் இல்லை ஹலோ ஹலோ காடு வெட்டி ஊரதிலே 7 பந்து தேவாதைகளுக்கு நிலையம் போட்டு கொடை கொடுத்த வேளையிலே வேலை தண்ணிலே மாடன் பிள்ளை மேலையிலே அருளாகி ஆடுகிறார். எப்படி இவர் அருளாகி ஆடி ஒரு குறி சொன்னால் என்று சொன்னார். சொன்னமானா அது சொன்ன சொல் தப்பிடாது தப்பிடாது சொல்வார்த்தை மங்கிடாதல்லவா. இப்படி காடு வெட்டி ஊரதிலே மாடம் பிள்ளை சுவாமிக்கு சுவாமிக்கு என் 7 பந்து தேவாதைகளுக்கும் இந்த அண்ணன் தம்பி 4 பேர்களும் ஒன்று சேர்ந்து விழா கொடுத்து இவர் அருளாகி ஆடி ஒரு வாக்கு சொன்னாலண்டா அது ஒருபோதும் தப்பாது. மாடமில்லை சாமி 7 பந்து தேவாதைகள் என்று சீமை உலகம் எல்லாம் பெறுபடக்கூடிய வேளையிலே அங்கே என்ன ஆகிறதல்லவா. நல்ல நாட்டிலேயும் நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடு அந்த தேவனுள்ளர் ஊரதிலே ஆண்டு வரும் சீமான் தானே யார் அவர் ஆண்டு வாரா செட்டியர் குலத்திலே உதித்தது ஒரு சிவன் செட்டி யாரான பேரும் அவருடைய மனைவிதானே வள்ளியம்மை பெண்ணவேலும் மன்னவரும் தேவியுமா அந்த தேவனல்லர் ஊரதிலே வாழ்ந்து வரும் வேளையிலே இவர்களுக்கு சொத்தால் குறையும் இல்லை சுகத்தால் தாழ்வும் இல்லை மடநல்ல மாளிகையா கூட நல்ல கோபுரமா வள்ளியம்மை பெண்ணவேலும் இப்படி ஏல போக சொத்துவாடு செல்ல செழிப்போடு ஆண்டு வாரா ஆண்டவருடைய அருளினாலே 16 செல்வங்களில் 15 செல்வங்கள் எல்லாம் செல்ல செழிப்பா இருக்குதையோ இவர் சொத்தால் குறையும் இல்லை சுகத்தாலே தாழ்வும் இல்லை ஆனால் சொத்தை நல்ல ஆள்வதற்கு சொத்தை ஆள்வதற்கு சிவன் செட்டியாருக்கு குழந்தை வரும் இல்லையா சொத்தை ஆள்வதற்கு சொத்தை ஆள்வதற்கு சிவன் செட்டியா வள்ளியம்மை பெண்ணாலும் ஏகபோக செல்வத்தோடு இருக்கும் வேலையிலே இவர் மாலையிட்ட நாள் முதல் மடி குழந்தை இல்லை ஐயா அவரை கைப்பிடித்து நாள் முதல் கண்மணி வர்றோம் இல்லை ஐயா நாள் முதல் சிவன் செட்டியார் ஆனவருக்கு சிவன் செட்டியார் ஆனவருக்கும் அவருடைய மனைவியான வள்ளியம்மை பெண்ணாலும் மன்னவரும் தேவியுமாக இருந்து
தேவனல்லொரு ஊரதிலே அரசா செய்யும் வேலையிலே அவளுக்கு சொத்தால் குறையும் இல்லை, சுகத்தால் தாழ்வும் இல்லை. மாட மாளிகை கூட கோபுரங்கள் இருந்த போதிலும் அவர்களுக்கு பின்னால் பெயர் சொல்வதற்கு அவர்களுக்கு குழந்தை இல்லா கவலையாலே அவன் மன்னனுடைய முகம் பார்த்து மங்கை அவள் சொல்லுகிறாள், வள்ளியம்மை பெண்ண வேளா என்கணவா மன்ன வேறு எனக்கு வைத்து பிராணநாதா 40 வயதாயும் நாடாள குழந்தை இல்லை, எனக்கு 30 வயதாயும் நம்மளுக்கு முடி தெரிக்க குழந்தை இல்லை. நாம என்ன பாவம் நாமல் செய்தோம் யார் குடியை நாம் கெடுத்தோம், என்ன பாவம் நாமல் செய்தோம் எங்க தேவனல்ல உறதிலே என்ன பாவம் நாமல் செய்தோம் யார் குடியை நாம் கெடுத்தோம். அந்த வேதியர்களை நான் அவதூறாம் பேசியதுண்டோ, இடுவாரிடும் பிச்சை தன்மை நான் கெடுவாக கெடுத்ததுண்டோ, இல்லை பச்சடையும் கொண்டிற்குள்ளே பாம்பை பிடித்து நான் அடைத்ததுண்டோ, தாயில்ல குழந்தைகளை நான் தலையில் எட்டி அடித்ததுண்டோ. வள்ளியம்மை பெண்ணவள் வள்ளியம்மை பெண்ணவள் அழுது புலம்புகிறாள், வள்ளியம்மை பெண்ணவள் அழுது நல்ல விளங்குவாளா. என்ன பாவம் நாமல் செய்தோம், என்ன பாவம் நாமல் செய்தோம் யார் குடியை நாம் கெடுத்தோம், யார் குடியை நாம் கெடுத்தோம். நாம் ஆண்டிதனை அடித்தேனா, ஆண்டிதனை அடித்தேனா மன்னனோட முகம் பார்த்து வள்ளியம்மை பெண்ணானவள் என் கணவா மன்னவரே எனக்கு வாய்த்த பிராணநாதா நாமல் என்ன பாவனாமல் செய்தோம் யார் குடியை நாம் கெடுத்தோம், என் மன்னா நமக்கு குழந்தை இல்லை என்று அந்த மன்னனோட முகம் பார்த்து மன்னனோட முகம் பார்த்து மங்கையவள் எதுரைத்தார், மன்னனோட முகம் பார்த்து மங்கையவள் எதுரைப்பார். என்கடவா மன்னவனே கோவில் கண்டு அன்னதானங்கள் செய்யலாம், வள்ளியம்மை பெண் கொடியா சிவன் செட்டியார் இடம் மதியிலே நம்ம தான தர்மம் செய்து பார்ப்போம். இரு பேரும் ஒன்று சேர்ந்து அவர் ஏறாத கோவில் நெய்யாலை விளக்கரித்த மண்குமித்த இடங்கள் எல்லாம் மாதாந்திரம் இருந்து வாரா மண்குமித்த இடங்கள் எல்லாம் மாதாந்திரம் இருந்து வருகிறார். சிவன் செட்டியாரானவரும் வள்ளியம்மை பெண்கொடியானவளும் வைகாசி மாதத்திலே நாமல் கீழ்நாடு பதியதிலே கடற்கரையில் அமர்ந்திருக்கும் அந்த திருச்செந்தூர் முருகனையும் வள்ளி தேவானையும் அடி தொழுது வந்தோமானா நம்மளுக்கு குழந்தை வரமும் கிடைக்கும் என்று வைகாசி விசாகத்திலே வள்ளியம்மை பெண்கொடியானவளும் சிவன் செட்டியாரானவரும் அந்த திருச்செந்தூர் பதியதிலே முருகனுடைய வாசலிலே வந்து ஆலயம் முன்னாலே வந்து கொடிமரத்து முன்னாலே வந்து குழந்தை
இந்த இல்லா கவலையை சொல்லி அழுது புலம்பும் வேலை ஆமா ஆமையா அங்கே சிவனுடைய அருளாலையும் அவருக்கு குழந்தை விளைமில்லை அல்லவா ஆமா ஆமையா அதனாலே நாமல் இன்னும் ஆலயங்கள் சென்றோமானா சென்றமானால் ஆண்டவன் இருக்கு மட்டும் அணுகளவும் குறையாதடி ஆமாம்மா ஈசன் இருக்கு மட்டும் எல்லளவும் குறையாதடி என்று சொல்லி சிவன் செட்டியாரானவரும் ஆனவரும் வள்ளியம்மை பெண்கொடியானாலும் எங்கே வருகிறாள் அல்லவா அந்த ஆடி நல்ல மாதத்திலே ஆடி மாதத்திலே நடுபதியதிலே அந்த சங்கர எண்ணெய் நிறையும் சங்கர எண்ணெய் நிறையும் ஆவட கோமதியோ ஆடி நல்ல தவு சிறப்பில் சங்கரனை நரையும் அவட கோமதி அம்பாளையும் அவளுடைய ஆலயத்திலே வந்து படிகிளவி மன்சோர் சாப்பிட்டு வருகிறார் 21 மாதாந்திரம் இருந்து மன்சோர் சாப்பிட்டு வருகிறார் சங்கர நயினாருடைய அருளாலயம் குழந்தை வரம் கிடைக்குமா என்று பார்க்கிறார் அங்கேயும் அவளுக்கு குழந்தை பலம் கிட்டவில்லை அதனாலே நாம் இன்னும் போக வேண்டும் என்று குற்றாலபதி எதிலே குற்றாலநாதரையும் அந்த ஐந்தருவியில் தீர்த்தமாடி குற்றாலபதி எதிலே குளிராட்டும் சாரலிலே அமர்ந்திருக்கக்கூடிய குற்றாலநாதரையும் குலவால் மொழியம்பிகை மடிதொழுதான் அல்லவா அங்கேயும் குழந்தை பலம் கிட்டியதா அதை விட்டு வெளிக்கடந்து பாவங்களை போக்கியருளும் பாவனாசம் வருகிறார் அல்லவா பாவங்களை போக்கி தீர்த்தருளும் என்ன பாவம் செய்தாலும் பாவனாசத்துல பொங்கி பாவனாச பெருமாளை அடிதொழுதான் அங்கேயும் நம்மளுக்கு குழந்தை பலம் கிடைக்குமா என்று பார்த்தமானால் சொரிமுத்தையனர் வாசலிலே வந்து 1008 தேவாதைகளும் அடிதொழுது பார்க்கிறார் அங்கேயும் குழந்தை வரம் இல்லை அங்கேயும் குழந்தை வரம் இல்லாமல் இருக்கும் வேளையிலே என்ன என்ன ஆகிறது தெரியுமா என்ன ஆகின்றது ஐயா இந்த காடு வெட்டி ஊரதிலே மாடன் பிள்ளை என்று 7 தேவாதைகளை போட்டு நிலையம் போட்டு கொடை கொடுத்து வந்திருக்கிறாரே மாடம்பிள்ளை சாமி 7 தேவாதைகளுக்கும் பேச்சியம்மா பிரம்ம ராட்சுதையால் மாயாண்டி சுடலை சத்ராதி முண்டன் புதுமை விளங்கும் பெருமாள் வண்ணார மாடனோடு வண்ணார மாடத்தி அம்பிகையா இவர்களை எல்லாம் இந்த காடு வெட்டி ஊரதிலே மாடம்பிள்ளை ஆனவர் கொடை கோவில் கட்டி கொடைவிழா கொடுத்து வந்திருக்கிறாரு இது ரொம்ப பெருசா பேசுறாங்களே 7 பந்து தேவாதைகளை ரொம்ப பெரிதாக பேசுகிறார் அதனாலே நாம் அங்க சென்றோமானால் நம்மளுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்று சொல்லி எங்கே வருகிறாள் தெரியுமா எங்கே வருகிறார்கள் ஐயா அந்த வள்ளியம்மை பெண்ணானவளும் அந்த சிவன் செட்டியாரானவரும் அந்த தேவநல்லூர் ஊரை விட்டு அவர்கள் எங்கே வருகிறான் அல்லவா அந்த அவையான் பொத்தை விட்டு ஒத்த வீடுதனை கடந்து நரம்பு சென்னல் கரையாக நலமுடனே கழித்து வருகிறான் அரச மரம் படித்துறை கடந்து பிள்ளையார் கோவில் விட்டு இந்த வள்ளியம்மை பெண்ணானவளும் சிவன் செட்டியார் ஆனவரும் எங்கே வருகிறாள் அல்லவா எங்கே வருகிறார்கள் அந்த மாடமில்லை சாமி 7 தேவாதைகளை கோவில் கட்டி வைத்திருக்கிறாள் அல்லவா அந்த காடு வெட்டி ஊரதிலே நல்ல காடு வெட்டி ஊரதிலே இருவர்களும் அதனால் உடனே ஏகி வாரா காடு வெட்டி அங்கே ஊரதிலே அங்கே நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல வெள்ளி நல்ல கிழமையிலே இந்த சிவன் செட்டியாரான வேறும் வள்ளியம்மை பெண்ண வேலும் நாமல் காடு வெட்டி ஊரதிலே அந்த
ஏழு வந்தி தேவாதைகள் மாடம் பிள்ளையான வேறா கோவிலை இதனை கேட்டி நிலையம் போட்டு குடைவிழா கொடுத்து வருகிறாள் அல்லவா வருகிறார் அங்கே சென்றோமானால் நம்மளுக்கு குழந்தை வரவும் கிடைக்கும் என்று சிவன் செட்டியார் ஆனவரும் வள்ளியம்மை பெண்ணானவரும் ஒன்று சேர்ந்து வரும் வேளையிலே அப்போது சிவன் செட்டியார் ஆனவரும் வள்ளியம்மை பெண்ணானவரும் வந்து அந்த மாடன் பிள்ளையார் அரண்மனையில் என்று தங்கி வேளையிலே ஏழு வந்து தேவாதைகளுக்கும் தேங்காய் பழம் தனை உடைத்து தீபாராதனை தனை காட்டி சிவன் செட்டியாரானவனும் அந்த செட்டி பெண்ணாளானவனும் ஒன்று சேர்ந்து மாடம் பிள்ளை அருளாகி ஆடு வேளையிலே இந்த செட்டி பெண்ணாளானவள் மாடம்பிள்ளை காலிலே விழுந்து வணங்குகிறார் ஐயா என்ன எங்களுக்கு மாலை மனம் முடித்து வெகு நாள் ஆகிறது ஆனால் குழந்தை பலம் இல்லையே மதலை சந்தானம் இல்லையே என்று சொல்லி இந்த சிவன் செட்டியார் மனைவியானவள் செட்டிச்சி பெண்ணாள் மாடம்பிள்ளை அருளாகி ஆடும் வேளையிலே அப்போது அவர் காலில விழுந்து வணங்குகிறார். என்ன செய்யறார்? ஐயா எங்களுக்கு குழந்தை வேண்டும். ஆமாமா. இந்த ஏழு பந்தி தேவாதைகள் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் என்று எல்லோரும் உலகமெல்லாம் பேசுகிறார். ஆமா. நாங்களும் ஒவ்வொரு ஆலயத்துக்கு சென்று பார்த்தோம். ஒரு ஆலயத்திலும் ஆண்டவன் அருளாலே குழந்தை வரம் இல்லை. அதனாலே ஐயா அந்த ஏழு பந்தி தேவாதைகளுடன் அருளினாலே நீங்க தான் எங்களுக்கு நல் வாக்கு சொல்லணும். நீங்க வாக்கு சொன்னா தப்பாது என்று சொன்னார்களே. வாக்கு சொன்னா தப்பாது. திருநீர் கொடுத்தால் தீராத வினைகள் எல்லாம் தீரும் என்கிறார். மாறாத வினைகள் எல்லாம் வஞ்சனையால் போக்கிடுவான் என்று சொன்னார்களே. அதனாலே உங்களுடைய ஆலயத்தை நாடி வந்திருக்கிறோம் இல்லையா? அதனாலே இந்த செட்டிச்சி பெண்ணால் காலில விழுந்து வணங்கினாள் அல்லவா? அப்போதுதான் பார்க்கிறான் இந்த மாடம் பிள்ளை என்ன செய்கிறார். அடடா இவருக்கு ஆகாத காலம் வந்து சேர்ந்தது. கேடு வருவது அறியாமல் கெட்டமதியை கடன் கொடுக்கிறார். ஆனை வரும் முன்னே மணி ஓசை வரும் முன்னே கேடு வருவது அறியாமல் கெட்டமதியை கடன் கொடுக்கிறான். கெடுவான் கேடு நினைப்பான் கெட்டு போவான். அதை போல இந்த மாடம் வெள்ளைக்கு எண்ணாத எண்ணம் மனதிலே தோன்றுகிறது. இந்த செட்டிச்சு பெண்ணால் காலில விழுந்து வணங்கி நின்றால் பத்தியலா இந்த மாடம் வெள்ளை செட்டிச்சு பெண்ணை பார்த்து அழகுல மயங்கிட்டான். மானத்துக்கு ரெடி ஆகிட்டான். இந்த மாடம் பிள்ளையானவர் செட்டிச்சியோட அழகை கண்டான் அல்லவா? அப்போது இவருக்கு எண்ணாத எண்ணமெல்லாம் மனதிலே எப்படி தோன்றுகிறது? இப்போ உலகிலே இப்படி ஒரு அழகுள்ள பெண் இருப்பாளா என்று மாற்றானுடைய மனைவிக்கு ஆசைப்படுகிறாளே. மாடன் பிள்ளையானவன் மாற்றான் மனைவிக்கு ஆசைப்படுகிறான். அடுத்த ஒரு மனைவிக்கு ஆசைப்படலாமா? படக்கூடாதல்லவா? தான் கட்டிய மனைவி இருக்க அடுத்த ஒரு மனைவியை ஏறெடுத்து பார்க்கலாமா? பார்க்க கூடாதல்லவா? அவன் வஞ்சக சூழ்ச்சி உள்ளவன் அல்லவா? அதனாலே இந்த சிவன் செட்டியாரானவர் என்ன செய்கிறார்? அவருடைய மனைவி இருக்கிறாளே செட்டிச்சி பெண்ணா, அவள் அழகிலே இந்த மாடமில்லையானவர் மயங்குகிறார். காம இச்சை கொண்டா. பெண்ணை கண்டால் பேயே மனம் இறங்கும் சொல்லுவார்களே. அதை போல இந்த மாடம் பிள்ளையானவன் இந்த செட்டிச்சு பெண்ணாலோட அழகிலே மயங்கி ஒரு நாள் ஒரு பொழுதானாலும் சரிதான் இந்த செட்டிச்சு பெண்ணாலோட உறவாட வேணும் என்று சொல்லி செட்டிச்சு பெண்ணாலோடு உறவாட என்று சொல்லி மத்தியான வேளையிலே குறி கேட்கிறார். ஐயா எங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்குமா ஐயா என்று சொல்லு வேளையிலே என்ன சொல்லுகிறார்? மனதிலே வஞ்சகம் காம சூழ்ச்சியோடு இந்த மாடம் பிள்ளை சொல்லுகிறார். அம்மா செட்டிச்சு பெண்ணே பெண்குடியாலே உனக்கு மத்தியான கொடையில இன்னைக்கு குறி விளங்கல. ஆமாம்மா. அந்த ஏழு பந்தி தேவாதைகளும் மாடம்பிள்ளை ஆனவர் சொல்லுகிறார் மத்தியான வேளையிலே குறி விளங்கவில்லை. ஏழு பந்தி தேவாதைகளிட்ட கேட்டான் உனக்கு குறி விளங்கவில்லை என்று சொல்லி இன்றைய இரவதிலே என்னுடைய அரண்மனையில் தங்கியிருந்தா சாம நேரம் பூஜை நடக்கும் அல்லவா? அந்த நேரத்திலே குறி தொடங்குகிறேன் என்று சொல்லி இந்த மாடம்பிள்ளையான வேற மாடம்பிள்ளையான வேற செட்டிச்சி பெண்ணாலிடம்
அன்றையே இரவதிலே நான் கூறியதை சொல்லுகிறேன். என் அரண்மனையில் இருக்க வேண்டும். நீ தன்ன ஒரு தனிமையாக என்னுடைய அரண்மனையில் இருக்க வேண்டும். நான் ஜாமாதி ஜமம் போலே சாமாதி ஜமம் போலே உனக்கு நல்வாக்கு சொல்லுவேனே. சாமாதி ஜமம் போலே சாமாதி ஜமம் போலே நல்குறி சொல்வேனம்மா. சாமாதி ஜாம நேரத்திலே நல்வாக்கு சொல்லுகிறேன் என்று காம இச்சை மதிமயங்கி என்ன செய்கிறாள்? இந்த செட்டிச்சி பெண்ணாலேயே அரண்மனையிலேயே அமர வைத்தான். வைக்கிறான்லவா? அவளும் பார்க்கிறான் செட்டிச்சி பெண்ணா. என்ன செய்கிறாள்? இந்த மாடமில்லை அருளாகி சொன்னால் கண்டிப்பாக குழந்தை பலம் கிடைக்குமே. ஆமா, அதனாலே அவருடைய அரண்மனையிலே அமர்ந்திருக்கும் வேளையிலே வேலையிலே அங்கே என்ன ஆகிறது அல்லவா? என்ன ஆகிறது ஐயா? இவருடைய சூழ்ச்சியினாலே அன்றைய இரவதிலே அந்த செட்டிச்சி பெண்ண வேலை இந்த மாடம்பிள்ளை ஆனவர் அன்றருடைய இரவதிலே செட்டிச்சி பெண்ண வேலை அந்த பெண்ண வேலை செய்தாரே. செட்டிச்சி பெண்ண வேலை இந்த மாடம்பிள்ளையான வந்து சேருதையா அன்றைய இரவதிலே வஞ்சக சூழ்ச்சியாக இந்த செட்டிச்சி பெண்ண வேலை அவளோடு உறவாடி கெடுத்தாரே மாடம்பிள்ளையான உறவாடி கெடுத்தாரே அன்றே இரவதிலே வஞ்சக சூழ்ச்சியாக மாடமில்லையானவர் இந்த செட்டிச்சு பெண்ணாலோடு உறவாடி அவர்கள் மோசம் செய்து விட்டான். அப்போது தான் செட்டிச்சு பெண்ணால் மனதிலே நினைக்கிறார், என்ன நாமல் குழந்தை வரம் கிடைக்கும் என்று 8 நாள் விரதம் இருந்து வந்து இந்த மாடம்பிள்ளை வாசலிலே 7 பந்தி தேவாதைகளை கையெடுத்து வணங்கி குழந்தை வரம் கிடைக்கும் என்று வந்தோமே. ஆனால் இப்படி வஞ்சக சூழ்ச்சியோடு நம்மளை கெடுத்து விட்டாரே என்று இந்த செட்டிச்சு பெண்ணானவள் ஆங்கார கோபம் கொண்டு அந்த 7 பந்தி தேவாதைகள் முன்னாலே சொல்லுகிறாள் அல்லவா, ஏமாயாண்டே சுடலையா சுடலையா ஏ அம்பிகையால் பேச்சியோடு ஏ சுடலையா அந்த 7 பந்தி தேவாதைகள் முன்னாலே செட்டிச்சி பெண்ணவள் உன்னை நம்பி வந்த என்னையே இப்படி நல்மோசம் செய்து விட்டாரே. இந்த மாடமில்லையானவள் 7 பந்தி தேவாதையுடைய வாசலிலே நம்மளை மோசம் செய்து விட்டாரே என்று தேவாதைகள் முன்னாலே வந்து அவள் அழுது நல்ல புலம்புகிறாள். 7 பந்தி தேவாதைகள் முன்னாலே அழுது புலம்பி சொல்லுகிறாள், நீங்கள் தெய்வமாக இருந்தால் எனக்கு நடந்து அநீதியை நீங்களே கேட்க வேண்டும். நீங்கள் தெய்வமாக இருந்தால் கேட்க வேண்டும் அல்லவா, நல்லாக இருந்தால் அப்படியே இருங்கள் என்று சொல்லி செட்டிச்சு பெண்ணால் அவள் மன்னவாரே எரியுவாளா. இந்த 7 பந்தி தேவாதைகள் வாயிலோட முன்னாலே செட்டிச்சு பெண்ணவள் தான் மன்னவாரி எரியுவாளா. 7 பந்தி தேவாதைகள் கோவில் முன்னாலே அவள் எரியுவாளா.
சொல்லுகிறாள், நீ தெய்வமாக இருந்தால் கேட்க வேண்டும். வேண்டும் அல்லவா? நம்பி வந்தவனை இப்படி மோசம் செய்யலாமா? செய்யலாம் அம்மா. கூட இருந்தே கழுத்தை அறுத்துட்டாரு. ஆமாய்யா. அதனாலே இந்த மாடமில்லை ஆனவரே நீங்களே கேட்க வேணும் என்று சொல்லி 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 இந்த மாதிரி எரிந்துட்டு போனாலே அப்போதான் பார்க்கிறான் இந்த மாயாண்டி சுடலை சத்ராதி முண்டம் செய்கிறான். என்ன என் பேச்சு அம்மாள் புதுமை விளங்கும் பெருமாள் வண்ணார மாடன் மாடத்தி அம்பிகையா 7 பந்தி தேவாதைகளும் ஆங்காரமாக நின்று பேசுகிறாள். நாமல் கோமரம் பிடித்த இந்த மாடம் பிள்ளையானவன் நம்பி வந்த பெண்ணை இப்படி மோசம் செய்து விட்டானே என்று மாயாண்டி சுடலையானவன் இந்த மாடம் பிள்ளையே ஆனவரையே இவரை விடுவதில்லையே தொடுவதில்லையே நாமல் விட்டு விடு போவதில்லையே என்று மாடம் பிள்ளையானவே மண்டையடி மதிமையேகும் நல்ல வேதியோடு உடல் நல்ல குறைவோடு இருக்கும் வேலையிலே மாடமில்லை ஆனவருக்கு மண்டையடி மதிமையக்கும் தீராத வயிற்று வலியோடு மாடமில்லை இருக்கும் வேலையிலே அப்போது பார்க்கிறார், இது என்ன மோசம் வந்தது? குடிகாட்ட மருந்துகளை சாப்பிட்டும் நம்மளுக்கு இந்த வயிற்று வலி தீராமல் இருக்கிறது என்று மாடமில்லை ஆனவர் யாரை நினைத்து பார்க்கிறார்? இந்த 7 பந்தி தேவாதைகளையே அழைத்து என்னுடைய தீராத வயிற்று வலியும் முடித்து விட்டு போலாமே, நாமல் தந்த போலாமே என்றுதான் மனதில் எண்ணி மாடமில்லை ஆனவர் 7 பந்தி தேவாதைகளை கூப்பிடும் வேளையிலே இந்த மாயாண்டி சுடலை சத்ராதி முண்டன் பார்க்கிறான். என்ன செய்கிறான்? செண்டால மாடம் பிள்ளை நம்பி வந்தவனை நல் மோசம் செய்து விட்டியே. எங்க பாட்டுல நம்பி வந்தவனை நல்மோசம் செய்து விட்டாயே. இனி நீ கூப்பிட்ட குரலுக்கு நான் வந்து நின்று உனக்கு அருள்வாக்கு சொல்வேன் நினைத்தியா? இனி ஒருபோதும் உன் நாவிலே வந்து நான் குறி துலங்க மாட்டேன் என்று மாயாண்டி சுடலை சத்ராதி முண்டன் 27 பந்தி தேவாதையும் புதுமை விளங்கும் பெருமாள் வண்ணார மாடன் வண்ணார மாடத்தி மோகனா மாடத்தியோடு வந்து நின்று இனிமேல் மாடம் இல்லை வாயில மேல இனிமே அருளாகி ஆடமாட்டேன். இனிமே அருளாகி ஆடமாட்டேன் என்று சொல்லும் வேலையிலே அப்போதான் மாடமில்லை பார்க்கிறார். என்ன செய்கிறார்? 7 பந்தி தேவாதைகளுக்கும் கோவில கட்டி கொடை கொடுக்கிறார். நம்மளுடைய குறையை தீர்க்காத இந்த தெய்வம் இருந்தால் என்ன இல்லாட்டி போனால் என்ன? இந்த 7 பந்தி தேவாதைகளையும் இனி பிடித்து அடைக்க வேணும். பச்சை களையத்துல பிடித்து அடைக்க வேண்டும், கசத்துல கொண்டு தாக்கணும். பச்சை களையத்தில் அடைத்து கசத்துல கொண்டு தாக்கணும். இனி இந்த தேவாதைகள் இனி நம்ம கையில இருக்கப்படாது. காடு வெட்டி ஊர்ல இனிமே இந்த 7 தேவாதைகளும் இருக்கக்கூடாது என்று இந்த மாடமில்லையானவர் அப்படி 7 தேவாதைகளும் பிடித்து அடைக்கணும்னா யார் இருக்கு பிடிக்கலாம்? யாரையா வர நினைக்கிறார்? நம்ம அண்ணன் தம்பிமார்கள் வந்து பிடித்து அடைக்க முடியுமா? நிப்பதோ தெய்வம் அல்லவா? இந்த தெய்வத்தை பிடிக்கணுமேனால் யார் வேணும்? யார் வர வேண்டும்? 4 வேதத்திலே 4வது வேதத்தை கற்றவன் அதர்ம வேதம். ருக்கு சாமம் அதர்மத்தை கற்ற அந்த மாந்திரிகம் கற்றதோர் மாந்திரவாதியை அழைக்கணும். அழைக்க வேண்டும் அல்லவா? 4 வேதத்திலே 4வது வேதம் அதர்மம். அதுதான் மாந்திரிகம். இந்த மாந்திரிகம் படித்தவனை பிடிக்க வேண்டும். இந்த மாந்திரிகம் படித்தவனை வரவழைத்து நாமல் இந்த 7 தேவாதைகளும் பிடித்து அடைக்க வேண்டும் என்று மனதிலே நினைத்து மாந்திரவாதி எந்த ஊரில் இருப்பான்? எந்த ஊரில்? ஒவ்வொரு தேசமா சுத்தி பார்க்கும் வேளையிலே மாந்திரவாதி எங்கே இருக்கிறான் அல்லவா? அந்த வடவூர்பட்டி ஊரதிலே வடவூர்பட்டி ஊரதிலே ஆண்டு வானான் மாந்திரவாதி என்று சொன்னார். அந்த மாநிலமே நடுங்கும் தந்திரவாதி என்று சொன்னார். தரணி உலகமே நடுங்கும். அப்படி ஓர் மாந்திரவாதி அவன் மந்திர வித்தையாலே வானத்தை வில்வளைப்பான் மணலள்ளி திருத்திடுவான் அதை கயிறாக பூட்டிடுவான். அவன் நம்பி கொண்டு
மருந்தரைப்பான் அதை அகாயமா பறக்க செய்வான் மருந்தரைப்பான் அம்மி கொண்டு மருந்தரைப்பான் அதை ஆகாயமா பறக்க செய்வான் அல்லவா உழவு தட்டி பறக்க வைப்பான் 94 வடி அப்படி மாந்திரவாதி எங்கே இருப்பான் என்று தேடி பார்க்கும் வேளையிலே வடூர்பட்டி ஊரதிலே ஆண்டு வருகிறான் இஸ்லாமியர் குலத்திலே பிறந்த அந்த வீராளப்பையானவர் வடூர்பட்டி ஊரதிலே வீராளப்பையானவர் அவன் மாந்திரத்தில் பெரியவனா மந்திரத்தில் பெரியவனா வீராளப்பையான வேணும் அவனுக்கு அஞ்சேன மைய உண்டு அஞ்சேன மைய உண்டு ஏ அடுக்கு வரைக்க சிவனு உண்டு அஞ்சேன மைய உண்டு இந்த மாடம் பிள்ளையே அந்த வீரளப்பை இடமதியிலே தானே எங்கே வந்து சேர்ந்து ஏ ஐயாவே வீராளப்பை எங்களுடைய ஊரதிலே காடு வெட்டி ஊரல்லவா எனக்கு அந்த காடு வெட்டி ஊரதிலே 7 வந்து தேவதைகளையும் பேச்சு என்றும் பிரம்மகுல ராட்சதையால் என்றும் மாயன் சுடலை என்றும் சத்ராதி முண்டன் என்றும் புதுமை விளங்கும் பெருமாள் என்றும் வண்ணார மாடன் என்றும் ஆடத்தி என்றும் நான் நிலையம் போட்டு கோவில் கட்டி கொடை விழா கொடுத்து வந்தேன் ஆனா நான் இப்போ கூப்பிட்ட குரலுக்கு இந்த 7 தேவாதைகளும் எனக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்கிறது அதனாலே வீராளப்பையே என்ன வீராளப்பையே அதனாலே அந்த 7 வந்து தேவாதைகளை நீ பிடித்து அடைக்க வேணும் வேண்டுமல்லவா என்று வீராளப்பை இடமதிலே மாடமில்லை சொல்லுகிறான் சொல்லும் வேளையிலே அப்போதான் வீராளப்பை சொல்லுகிறான் என்ன ஐயா அந்த 7 வந்து தேவாதைகளும் பிடித்து அடைக்க வேணுமானா எனக்கு 1000 பொன் சம்பளம் 500 பொன் வெகுமதி தரணும் தர வேண்டும் அல்லவா 1000 பொன் சம்பளம் 500 பொன் வெகுமதி தர வேண்டும் அல்லவா அறிவை இழந்தான் இந்த மாந்திரவாதி ஏன்னா அவனுக்கு தொழிலே அதானே மாந்திரவாதிக்கு தொழில் என்னன்னா என்ன அடுத்தவன் குடியை கெடுப்பது கண்டிப்பாக பொல்லாத தெய்வமா இருந்தால் அதை பிடித்து அடைப்பது பணத்துக்காண்டி எதையும் செய்யக்கூடியவன் மாந்திரவாதி அல்லவா பணம் 10 செய்யும் அடுத்தவன் குடியும் கெடுக்கும் அல்லவா அது தெய்வங்களா இருந்தாலும் சரிதான் மனிதனா இருந்தாலும் சரி சரிதான் ஐயா இந்த வீராளப்பையானவன் பொன்பொருள் மேலே ஆசை கொண்டு 7 தேவாதைகளை நான் பிடித்தடைக்க வேண்டுமானால் எனக்கு 1000 பொன் சம்பளம் 500 பொன் வெகுமதி வேண்டும் அப்பா அது மட்டுமாதாது நான் இன்னும் சொல்லுகிறேன் கேளுங்க என்ன மாடமில்லை யானவரே அந்த 7 தேவாதைகளையும் பிடித்து அடைக்க வேண்டுமானால் நான் கேட்ட பொருள் எனக்கு வேண்டும் வேண்டும் அப்பா என்னப்பா வேண்டும் கேட்ட பொருள் எனக்கு வேண்டும் என்ன பொருள் உடனே வீராளப்பை யானவன் திட்டமிட்டு என்ன செய்கிறான் அல்லவா மாடமில்லை இடத்திலே கேட்கிறான் இந்த மந்திரவாதி என்ன குருத்து ஓலையிலே வண்டரித்த ஓலையிலே சீட்டு எழுதுகிறான் எப்படி எழுதுகிறான் ஐக்கிய ஓலை எழுதுகிறான் எப்படி எழுதுகிறான் அட்டக்கும் 8 வேணும் அதுக்கு தேங்காய் 10 வேணும் அட்டக்கும் 8 வேணும் அதுக்கு தேங்காய் 10 வேணும் 7 கோழி 7 சாவல் அட்டக்கும் 8 வேணும் அதுக்கு தேங்காய் 10 வேணும் மாடமில்ல கேக்குற கும்பமே 8 தான்
அதுக்கு தேங்காய் எதுக்கு 10? எதற்காக ஐயா 2 தேங்காய் காலுக்குள்ள உடைச்சு வைக்கிறதுக்கு. கண்டிப்பா வேற என்ன 2 தேங்காய் உடைச்சு வைப்பதற்கு. ஆமா ஆமா ஐயா. அஷ்டகும்பம் 8 வேணும், அதற்கு தேங்காய் 10 வேணும். வேண்டும் அல்லவா? இன்னும் வேற என்னெல்லாம் வேணும் என்னல்லவா? என்ன வேண்டும் ஐயா? எனக்கு கும்ப காளையம் வேணும். வேண்டுமப்பா. அது மட்டும் போதா, வேற என்ன? வேற என்னெல்லாம் வேணும் தெரியுமா? சில்லக்கரை சாம்பல் வேணும், சுடுகாட்டு சாம்பல் வேணும், சாம்பல் வேண்டும், சுடுகாட்டு சாம்பல் வேண்டும், வெள்ளாவி அடுப்பு சாம்பல் எனக்கு தானே வேண்டும் ஐயா. வெள்ளாவி அடுப்பு சாம்பல் எனக்கு தானே வேண்டும் ஐயா. வீட்டெடுப்பு சாம்பலோடு வெள்ளாவி சாம்பலோடு, வீட்டெடுப்பு சாம்பலோடு வெள்ளாவி சாம்பலோடு, புதுசுளவு ஒன்று வேண்டும், பூநூல் ஒன்று வேண்டும், புதுசுளவு ஒன்று வேண்டும், பூநூல் ஒன்று வேண்டும். இத்தனைக்கு மேலாக இன்னும் சொல்லுறேன், இத்தனைக்கு மேலாக இன்னொன்று சொல்லு. எனக்கு காப்பு கட்டி பூசை செய்ய கன்னிமொழியா பிள்ளை வேண்டும், காப்பு கட்டி பூசை செய்ய கண்மொழியா பிள்ளை வேண்டும், கண்ணி கழியாத பிள்ளை 100 நூல் கண்டு ஒண்ணு வேணும். வேண்டுமல்லவா? அது போதாது ஐயா பெரியவரே. வேற என்னப்பா வேண்டும்? அறுத்தெறிய 6 சாவல் வேணும். வேண்டுமல்லவா? எருத்தெறிய 7 கோழி. 7 கோழி. ஆமா. அறுத்தெறிய 6 சாவல், எருத்தெறிய 7 கிடா. 7 கிடா. காலுக்குள்ளே அடக்கம் செய்ய எனக்கு கண்ணுவழியா ஒரு பன்னி குட்டி வேணும். வேண்டுமல்லவா? அது மட்டும் போதாது, வேற என்ன வேண்டும்? கன்னி கோழி முட்டை வேணும். வேண்டுமப்பா. கருப்பு நிற சாவல் வேணும். வேண்டும். காலுக்குள்ளே அடக்கம் செய்ய 7 வகை சிப்பி வேணும். வேண்டுமப்பா. இன்னும் வேற என்னெல்லாம் வேணும் தெரியுமா? சொல்லப்பா சொல்லு. நான் யாக வளர்த்து ஆமையா அந்த 7 தேவாதைகளை பிடித்து அடைக்க வேணுமண்ணா. எனக்கு நங்கனையா கொங்கனையா நல்ல நையும் வேண்டும் ஐயா. கொங்கனையா நல்ல நையும் வேண்டும் ஐயா. அத்தி சுப்பி ஆலஞ்சுப்பி உங்கஞ்சுப்பி புளியஞ்சுப்பி, அத்தி சுப்பி ஆலஞ்சுப்பி புங்கஞ்சுப்பி புளியஞ்சுப்பி, 7 வகை என்ன வேணும்? எழுத்தறிய 4 வேணும். 7 வகை என்ன வேணும்? எழுத்தறிய 4 வேணும். இத்தனையும் நலமுடனே சேகரித்து தந்தான். நாங்கள் உங்களுடைய அந்த 7 தேவாதைகளை பிடித்து அடைப்பேன் என்று மாந்திரவாதி அப்படியே ஆகட்டும் என்று சம்மதித்து மாந்திரவாதி சீட்டு ஜாமான்களை எடுத்து கொடுத்தான் அல்லவா? சேகரித்தார் மாடம் பிள்ளை. மறு வெள்ளிக்கிழமை வந்து அந்த 7 தேவாதைகளையும் நான் பிடித்து அடைக்கிறேன் என்று சாமான்கள்லாம் வருகிறான். மாடம் பிள்ளையானவன் வரிக்க ஓலை கண்ட மாத்திரத்துல சாமான்களை எல்லாம் சேகரித்து வைக்கிறான் அல்லவா? இப்படி இருக்கும் போது இந்த பேச்சியம்மாள் பிரம்மராஜ் வேரழகன் முண்டசாமி ஆகிய 3 தெய்வங்களும் ஒன்று சேர்ந்து என்ன செய்தார்கள்? இந்த மாந்திரவாதி பிடித்து அடைக்க வருகிறானே 7 தேவாதைகளை, இந்த 7 தேவாதைகளும் 3 தேவாதைகள் பேச்சியம்மாள் முண்டசாமி பிரம்மராட்சதையா, இந்த 3 தேவாதைகளும் கோவாலை நங்கையோட சந்தியிலே வந்து அந்த நங்கையம்மாள் வாசலிலே வந்து அடி தொழுது நிக்கிறான். என்ன ஏதோ வடவூர்பட்டியில இருந்து ஏதோ மாந்திரவாதியா பொல்லாத கிறுக்கங்கிறான், அவர் அரக்கன்னு சொல்லுகிறான். அவன் எங்களை பிடித்து கசத்திலே தாக்குவதற்கு வருகிறான். உன்னுடைய வாசலிலே எங்களுக்கு குடி இருக்க சற்று இடம் வேண்டும் என்று நங்கையோட வாசலிலே நங்கையோட வாசலிலே இந்த பேச்சியம்மாள் பிரம்மராட்சதையால் சத்ராதி முண்டசுவாமி இவர்கள் எல்லாம் நங்கையம்மாள் வாசலிலே வந்து அந்த ஈஸ்வரி அகிலாண்ட நாகையை எங்களை பிடித்தடைக்க மாந்திரவாதி வருகிறான். ஆகையினால் நாங்கள் 3 பேரும் உன்னுடைய இடத்திலே இருப்பதற்கு இடம் தர வேண்டும் என்று நங்கை இடத்திலே உத்தரவு கிடைத்தவுடனே நல்லதென்று அமர்ந்தால் இந்த 3 தேவாதைகள் இந்த மாந்திரவாதி லெப்பை இந்த 3 தேவாதைகளும் தவிர இன்னும் 4 தேவாதைகள் இருக்கிறதல்லவா? புதுமை விளங்கும் பெருமாள் என் ஐயன் மாயாண்டி சுடல மன்னார மாடன் மன்னாட மாடத்தி அல்லவா? இந்த 3 தேவாதைகளையும் என்ன செய்கிறான் அல்லவா? அவன் மாந்தீரே வித்தையாளே ஒரு மாந்தீரே வித்தையாளே இந்த 4 நல்ல தேவதைகளை பிடித்து அடைத்தான் அவன் வித்தையாலே. அந்த மாயாண்டி சுடலையா
பெருமாளையும் பெருமாளையும் அந்த வண்ணார மடனையும் வண்ணார மடத்தியாய் இந்த வீரால பையானவே நான்கு நல்ல தேவாதைகளை பச்சை காளையத்தில் பிடித்தடைத்தாய் காஞ்சூரம் முளை கேட்டி பச்சை காளையத்தை இதனை கேட்டி நாமல் கசத்திலே தாக்க வேண்டும் கசத்திலே தாக்க வேண்டும் என்று வீராளப்பை வருகிறானே கசத்திலே தாக்க வேண்டும் கசத்திலே தாக்க வேண்டும் வீராளப்பை ஆனவன் கசத்திலே தாக்க வேண்டும் என்று வரக்கூடிய வேளையிலே ஊருக்கு வடபுறமாக வரும் வேளையிலே இந்த நங்கையுடைய வாசலிலே அமர்ந்திருந்தானே மாயாண்டி சுடலை இனிமேல் இந்த வீராளப்பையை நாமல் விடக்கூடாதல்லவா நம்மளோடு கூடி இருந்த தேவாதைகளை பிடித்துலாம் கொண்டு போகிறானே இந்த வீராளப்பை விடலாமா விடக்கூடாதல்லவா இவனை ஒருபோதும் விடக்கூடாது ஆமா ஐயா என்று வீராளப்பை ஆனவன் இந்த தேவாதைகளை பிடித்து அடைத்து கொண்டு வருகிறான் அல்லவா மாடம்பிள்ளை சொன்னது போல என்ன அந்த 7 தேவாதைகளிலே 4 தேவாதைகளை பிடித்தான் 3 தேவாதைகள் போல்வாள் நங்கையோட வாசலிலே சென்று அமர்ந்தார்கள் அல்லவா அமரும் வேளையிலே என்ன இந்த சத்ராதி முண்டன் பார்க்கிறான் என்ன செய்கிறான் முண்டன் சும்மா இருப்பானா என்னைய செய்கிறான் ஆமா முண்டனா துண்ட ஆமா ஏனால் சாமி முதல்ல பிறந்ததே முண்டமா தான் பிறந்தது ஆமா ஆமா ஐயா சொடல பெரியவனா முண்டன் பெரியவனா என்று கேட்டா கேட்டமானான் பெரியவன் ஆமா ஐயா ஏன்னா கைலாசத்திலே சாமி முதல்ல பிறந்தது முண்டம் போலதான் உருண்டது ஆமா ஆமா அதுக்கு அப்புறம் தான் அதற்கு உரு பிடித்து சொடலை என்றும் முண்டன் என்றும் பேரு கொடுத்தார்கள் அல்லவா அதை போல இந்த சத்ராதி முண்டன் சும்மா இருப்பாரா என்ன செய்கிறான் என் சாமத்துற வாண்டியனானவனும் அங்கார சுரூபத்தோடு நம்மளுடைய கூட்டு தேவாதைகளை இந்த வீராளப்பையானவன் பச்சை களையத்தில் பிடித்து காஞ்சூரம் முளை கட்டி கசத்திலே தாக்க போகிறான் என்று இந்த முண்டைசாமி சும்மா இருப்பாரா என்ன செய்கிறான் சுரூபத்தை மாற்றுகிறான் எப்படி மாற்றி வருகிறான் இந்த வீராளப்பையை ஒரு கை பார்க்கணும் பார்க்க வேண்டும் அல்லவா என்று சத்ராதி முண்டைசாமி எப்படி வருகிறான் அல்லவா ஒரு அடுமைக்கும் ஆயர் போலே இந்த முண்டைசாமி சுருவமாற்றி வருகிறானே அடுமைக்கும் ஆயர் போலே ஒரு மாடுமைக்கும் கோணாரை சத்ராதி முண்டைசாமி அவன் காவ கம்பு கைப்பிடித்து கருத்த கம்பளி தொழில் போட்டு கஞ்சி களையத்தை தொழிலிட்டு ஒரு கருத்த நல்ல தடி கொண்டு கருத்த தடி கொண்டு சத்ராதி முண்டைசாமி ஏகி வர்றா கருத்த நல்ல தடி கொண்டு ஆடுமைக்கும் ஆயர் குலத்திலே பிறந்தவர் போல கண்ணன் குலத்திலே பிறந்த யாதவர் குலத்திலே பிறந்த மன்னவன் போலே வருகிறான் அல்லவா ஆடு மேய்க்கும் ஆயர் போல மாடு மேய்க்கும் கோணாரை போல் சுரூபம் எடுத்து இந்த மாந்திரவாதி வருகிறானே வரக்கூடிய வேளையிலே வழிமறித்து பேசுகிறான் எப்படி பேசுகிறான் ஐயா என்ன யாரு ஐயா நீங்க யாரப்பா நீங்க வந்த சுரூபமே சரியில்லையே ஒரு விதமாக எல்லாம் வாரியல் யாரு எந்த ஊர் என்று கேட்கும் வேளையில் கேட்கக்கூடிய எனக்கு வடவூர்பட்டி ஊர் என் பேரு வீராளப்ப இந்த வீராளப்பை ஆனவனானவன் என் பெயர் நான் காடு வெட்டி ஊரதிலே மாடம்பிள்ளை இடமதிலே சென்று அவ வைத்திருந்த 7 தேவாதைகள்ல 4 தேவாதைகளை பிடித்து கொண்டு வருகிறேன் கசத்திலே கொண்டு தார்க்க போகிறேன் என்று இந்த மாந்திரவாதி வீராளப்பை
முண்ட சாமி இடத்திலே சொல்லும் வேலையில வேலையிலே அப்போதான் முண்டன் கேட்கிறான், என்ன என்னது மாடம்பிள்ளை சாமியே, சாமியே தேவாதைகளை களையத்தில் பிடித்து கசத்திலே கொண்டு தாக்க போயிருக்கலாம், போகிறான் என்னையா சொல்லிருங்க. யோ வீராளப்ப என்ன சொல்லிரு, என்னய்யா அந்த மாடமில்லை சாமி எல்லாம் பொல்லாத தேவதைகள் அல்லவா, தேவதைகள் அல்லவா, 7 தேவாதைகள் இருக்கக்கூடிய இடம், அங்க பேர் போன இடம் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அல்லவா, அந்த தேவாதைகளை பிடித்து கொண்டு போறேன் என்று சொல்லிருக்கீங்களே, இது உங்களால் முடியுமா? முடியுமா? அந்த 7 தேவாதைகள்ல 4 தேவ ரொம்ப உக்கிரமாலாம் இருக்கும் இருக்கிறான் அல்லவா. அப்போதுதான் இந்த வீராளப்பை சொல்லுகிறான், என்ன ஓ ஐயா ஆடு மேய்க்கும் ஆயரே, அது ஒரு எக்கால சிரிப்போடு சொல்லுகிறான், சொல்லிடுறான்லவா. ஓ என்ன நான் இந்த தேவாதைகள் மட்டுமல்ல, இதை விட பெரிய சக்தி வாய்ந்த தேவாதைகள் எல்லாம் பிடித்து என் மாந்திர வித்தையினாலே பிடித்து அடைத்திருக்கிறேன் என்று இந்த வீராளப்பை சொல்லும் வேளையிலே அப்போது இந்த சத்ராதி முண்டசாமி பார்க்கிறான் அல்லவா, இனிமேல் இந்த வீராளப்பையை விடக்கூடாது என்று சொல்லி இந்த முண்டசாமியானவன் கையில வைத்திருந்தானே கருத்த தடி, அந்த தடியை கையில எடுத்தான், இவன் கசத்துல தாக்கிறதுக்கு திருமணம் பத்தியெல்லாம் கசத்துல தாக்க போறோம்னு இந்த வீராளப்பையானவனை என்ன செய்கிறான் அல்லவா, ஏ சத்ராதி முண்டசாமி, ஏ முண்டசாமி கருத்த தடி கொண்டு மாந்திரவாதியை அடிப்பாரா, ஏ முண்டசாமி வீரலப்பையானவரை இந்த சத்ராதி முண்டசாமி தடி கொண்டு அடிப்பானா, அடிக்கும் வேளையிலே இந்த மாந்திரவாதி இல்லப்பையவன் அவர் ரத்தமும் கதியும் ரத்தவாந்தி இதனை எடுத்து ஏ மாந்திரவாதி மடிந்தானே, ரத்தவாந்தி இதனை எடுத்து கருத்த தடி கொண்டு சத்ராதி முண்டசாமி ஒரே அடி அடித்தான் உடனே வேகல ஒற்றே அடி, அடித்த அடியிலே மாந்திரவாதிக்கு மண்டை கலங்கி ரத்த வாந்தி எடுத்து செத்து விட்டான் அல்லவா. ரத்த வாந்தி எடுத்து செத்து வேளையிலே இந்த 4 தேவாதைகளும் கலையும் உடைக்கிறது அல்லவா, தேவதாயில் பிடிபட்டிருந்த அந்த காஞ்சூரம் முளை புடுங்கி அந்த 4 நல்ல தேவாதைகள் அது கலையம் அதை தனை வெடித்து ஒரு ஆங்காரே சுரூபத்தோடு தேவாதைகள் துள்ளி சாடி வருகுதையா சுரூபத்தோடு நம்பிகையால் வேச்சியம்மா பிரம்மகுலே ராச்சுதையா சத்ராதி முண்டசாமி பேரழகன் சுடலையா அந்த வண்ணார மாடனோடு மாடத்தீயா பச்சை களையம் தனை வெடித்து மாந்திரவாதியை கொன்ற நேரம் அவனுடைய மனைவியானவள் ஒரு 7 மாத சுழியாகி இந்த வீராளப்பை மனைவி அவள் 7 மாத சுழியோடு அவள் இருக்கும் வேளையிலே அவளையும் தனை கொண்டு இந்த 7 நல்ல தேவாதைகள் காடு வெட்டி உறதிலே 7 தேவதைகள் வருகுதையா காடு வெட்டி உறதிலே வீராளப்பை எங்களையா பிடித்து அடைக்கிறா என்று சொல்லி சத்ராதி முண்டை அடித்து அட்டினால வீராளப்பைக்கு மண்டை கலங்கி ரத்த வாந்தி எடுத்து செத்துட்டான்.
பச்சை களையத்தில் அடைத்திருந்த 4 தேவாதைகளும் களையும் வெடித்து காஞ்சூரம் மலை புடுங்கி புடுங்கி வெளியில வருகிறது. வருகிறது. வந்த தேவாதைகள் சும்மா இருக்குமா? என்ன செய்கிறது? ஆங்கார சுரூபத்தோடு ஆதாளி போடுகிறது. போடுகிறது. வீராலப்பையோட மனைவி இருக்கிறாளே, என்ன செய்கிறாள்? அந்த பெண்ணானவள் 7 மாத ஜூலியோடு இருக்கிறாள். அவளையும் விடுவோமா? என்ன செய்கிறா? எங்களை பிடித்த குடும்பத்தையே கருவளிப்போம், அவங்கள குடும்பத்தையே கருவோடு கரு அறுத்துருவான். ஆமா ஆமாய்யா என்று தேவாதைகள் ஒன்று சேர்ந்து அவருடைய மனைவியும் கொன்றது. கொன்றதல்லவா தேவாதைகள் பார்க்கிறது. என்ன என்ன? இந்த பேச்சியம்மாள் பிரம்மராட்சதையால் வண்ணாரமாடன் புதுமை விளங்கும் பெருமாள் பெருமாள் பேரழகன் முண்டசாமி சத்ராதி மண்டன் பேச்சு எல்லோரும் ஒன்று சேர்ந்து பார்க்கிறார். நம்மளை பிடித்து அடைத்தவன் வீராளப்ப, ஆமா, ஆனால் சொன்னவன் மாடம்பிள்ளை அல்லவா? தப்பு செய்தனோட தப்புக்கு உறுதுணையா இருக்கவனுக்கு தான் தண்டனை அதிகம். கண்டிப்பாக ஐயா. அதனாலே இந்த மாடம்பிள்ளையை விடலாமா என்று இந்த தேவாதைகள் ஒன்று கூடி காடு வெட்டி ஊரதிலே வருகிறதல்லவா? அது அட்டகாசம் செய்யுதையா, அட்டகாசம் செய்யுதையா, சில்லறைகள் பண்ணுதையா, காடு வெட்டி உறதிலே மோட்டு தீய கொளுத்திடுமா, மோட்டு தீயை கொளுத்திடுமா, முன்னரப்பு புடுங்கிடுமோ, மோட்டு தீயை கொளுத்திடுமா, மோட்டு தீயை கொளுத்திடுமா, முன்னரப்பை முடிக்கிடுமா. அந்த காடு வெட்டி உறதிலே அட்டகாசம் பண்ணுதையா, பேச்சியம்மாள் ஓடி வந்து ஒரு தெருவிலே அழுவ சத்தம், மறு தெருவிலே குலவ சத்தம் கேட்கிறது. வெள்ள முக்காடு போட்டு ஒப்பாரி வச்சு அழுகிறான். மாடம் பிள்ளையை சும்மா விடலாமா என்று தேவாதைகள் ஒன்று கூடி இனிமேல் இவனை விடக்கூடாது என்று சொல்லி அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கிறான். மாடம் பிள்ளை, சிவன் பிள்ளை, பாவனாய பிள்ளையும் முத்து இருளப்ப பிள்ளையும் இவர்கள் எல்லாம் தேவாதைகள் ஒன்று சேர்ந்து இந்த மாடம் பிள்ளையே ஆனவரை இந்த தேவாதைகள் ஒன்று சேர்ந்து நான் பிள்ளையே ஆனவரை அவரை அடிக்குதையா, அடித்து கொள்ளுதையோ, மாடமில்லை அடித்து நல்லே கொள்ளுதையா. இந்த சிவன் பிள்ளையும் கொள்ளுதையும் கொள்ளுதையா, பிள்ளையும் அவரையும் கொன்று வீட்டு மாடமில்லை விளையதிலே எள்ளும் அங்குருகுமாக 7 நல்ல தேவாதைகள் அவருடைய விளையதிலே எல்லும் நல்ல குருகுமாய் இந்த தேவாதைகள் எரியுதையா, தேவதைகள் வருவதையா. இந்த காடு வெட்டி உறதிலே இந்த மாயாண்டி சுடலையா சத்ராதி முண்டசாமி அவனுக்கு சுடுகாடு ஒரு நேரம், சுடுகாடு ஒரு நிலையும், சொல்லக்கர ஒரு நேரம், மாயாண்டி சுடலைக்கு குளங்கால் பாறை நீலே அவனுக்கு கண்ணு புளியடியா, கண்ணு புளியடியா, அவரோடு நேரத்திலே நல்ல புளியடியா. 7 தேவாதைகளை இவர்களை கொண்டு விட்டு நாமல் எங்கே போவோம் என்று தெரியாமல் சொல்லக்கரையில ஒரு நேரம், சுடுகாட்டுல ஒரு நேரம், குளங்கால் பாறையிலே ஒரு நேரம், கண்ணு புளியடியிலே அங்க ஒரு நேரத்துல இருக்கிறாள். அலைந்து திரிந்து அங்கும் இங்கும் சுத்தி சுத்தி அலைகிறாள் 7 தேவாதைகளும். இப்படி அலையும் வேளையிலே என்ன ஆகிறது அல்லவா? என்ன ஆகின்றது? இந்த பேச்சு அம்மாள் பிரம்மராட்சுதையால் என் சத்ராதி முண்டசாமி பேச்சியோடு புதுமை
விளங்கும் பெருமாள் வண்ணாரமாடன் வண்ணாரமாடத்தி மாடத்தி இந்த 7 தேவாதைகளும் அங்கு இங்கும் சுத்தி பார்க்கும் வேளையிலே அங்க என்ன ஆகிறது அல்லவா நாட்டிலேயோ நல்ல நாடு நல்ல நாடு நாபலர்கள் புகழும் நாடு நாட்டிலேயும் நல்ல நாடு நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு ஆண்டுக்கு நாடு பதியதிலே பானாங்குளம் தன்னதிலே அங்க யாரவன் ஆண்டு வாரா யாதவர் குலம் உதித்தவேரா கண்ணன் குலத்தில் உதித்தவேரா அந்த பானாங்குளம் தன்னதிலே அங்க யாரவன் ஆண்டு வாரா அழகு சிவன் கோணாரான வேறு ஏ சிவன் கோணாரான வேறு பானாங்குளம் ஊரதிலே ஆண்டு வாரா சிவன் கோணாரான வேறு அழகு பானாங்குளம் ஆண்டு வரும் பூமானவர் சிவன் கோணாரான வேறு அவருக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு மண் இருக்கு மனை இருக்கு மாட மாளிகையோடு ஆண்டு வாரா அழகு சிவன் கோணாரான வேறும் செல்லை செழிப்புடனே ஆண்டு வேறும் இந்த அழகு நல்ல சிவன் கோணா அவருக்கு கூட பிறந்த தங்கை தானே கூட பிறந்த தங்கை தானே மங்கை சுடலை என்ற பெண்ண வேலும் கூட பிறந்த தங்கை தானே அழகு சிவன் கோணாரானவர் பானாங்குளம் ஊரதிலே ஆண்டு வருகிறார் யாதவர் குலத்திலே உதித்தவர் ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்குமத்த வீடு இருக்கிறது அஞ்ச பிஞ்ச பயிர்களோடு அந்த பானாங்குளம் ஊரதிலே செல்ல செழிப்பாக ஆண்டு வருகிறார் இந்த அழகு சிவன் கோணாருடைய கூட பிறந்த தங்கை அல்லவா யாரு என்று தெரியுமா யாரு சுடலி என்ற பெண்ணா சுடலி இந்த சுடலி என்ற பெண்ணானவள் பிறந்து வளர்ந்து வாலிபமாகி 16 வயதிலே பூத்து நிரம்பி பசுபதியா இருக்கிறாள் உன்ன மாதிரி நிர்வாணம் பண்ணி அப்படி இருக்கிறா இப்படி இருக்கும் வேலையிலே இந்த சுடலி பெண்ணானவளை நாமல் மனம் முடித்து கொடுக்கணும் அண்ணமார்களுக்கெல்லாம் ஆசை இருக்கத்தானே செய்யும் தங்கச்சியை நல்ல இடத்துல கல்யாணம் முடித்து கொடுத்து பிள்ளை பேர்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் என்று அழகு சிவன் கோணாரானவர் இந்த சுடலி பெண்ணாளுக்கு எங்கே வந்து மணமகன் பார்க்கிறான் அல்லவா அந்த அச்சம்பாடு உறதில் ஆண்டு வரும் பூமானவள் மாட நல்ல கோணாருக்கு இந்த சுடலி பெண்ண வேலை மனம் முடித்து கொடுக்க வேண்டும் நல்ல நாள் தினம் பார்த்து அழகு சிவன் கோணாரான சிவன் கோணாரான சுடலிக்கு திருமணம் முடிக்க வைத்தார் சிவன் கோணாரான அந்த அச்சம்பாடு ஊரதில் ஆண்டு வரும் கோணாரவர் மாட நல்ல கோணாருக்கு சுடலி பெண்ண வேலை அவளை மாலை மனம் சுட்டி எல்லோ திருமணம் முடித்து வைத்து அழகு சிவன் கோணாரான வேறும் அவள் ஆடி மதத்திலே ஆடி நல்ல மதத்திலே சிவன் கோணாரான ஆடி மாதத்திலே சிவகோணாரான அச்சம்பாடு ஊரதிலே மாட கோணாருக்கு மனமுடித்து கொடுத்தா சுடலி பெண்ணை
தங்கையை அச்சம்பாடு ஊரதிலே மாடக்கோனாருக்கு மணமுடித்து கொடுத்த வேலை கொடுக்கக்கூடிய வேலை. அங்கே மாதம் என்ன ஆகிறது? என்ன ஆகிறது? ஆடி மாதம். ஆமா, ஆடி மாதத்திலே தங்கையை கணவன் மனைவி ஒன்னா சேரக்கூடாது. ஆமா ஆமா ஐயா. ஆடி மாதத்துல சேர்ந்தா சித்திரை மாதத்துல குழந்தை பிறக்கும்பா. பிறக்கும் என்பார்கள். ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி சித்திரை வைகாசி நல்ல அக்கினி நட்சத்திரத்துல குழந்தை பிறந்ததுன்னா என்னத்தை சாட்டா முடிக்கணுமா? யார் என்னத்தை பாடணும்? அப்படியா? சரி. தெற்கத்தி சாமி கொண்டு வரணும். அப்படித்தானே இப்போ போறோம் பாருங்க, எப்படி போறோம் சரி. ஆடி மாதத்திலே இந்த பெண்கொடியாளரை சகல வசதியோடு அழைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வருகிற ஆள் இந்த அழகு சிவன் கோணாரானவர். நம்மளுடைய ஊரதிலே பானாங்குளம் ஊரதிலே தங்கையை வந்து அழைக்க வேலையிலே இந்த சுடலி பெண்ணாளுக்கு நாவல் பழம் என்றால் ரொம்ப இஷ்டம். அதனாலே நாவல் பழம் பறிப்பதற்கு சுடலி பெண்ணால் வருகிறார். எங்கே வருகிறாள் அல்லவா? மன்னனாறு பெட்டியை கையில எடுத்துக்கொண்டு நாவல் பழம் பறிப்பதற்கு எங்கே வருகிறாள் அல்லவா? அந்த பானாங்குளம் தனை கடந்து தானாங்குளம் தனை கடந்து சூரபுரம் வழியாக அப்பர் குளம் எல்லை வீட்டு புதுக்குளம் பாதையாகி புதுக்குளம் கரை கடந்த நாவல் பழம் மரத்தடியில் இந்த சுடலி பெண்ணாளவள் நாவல் பழம் பறிக்கும் வேலை மன்னனாறு பெட்டியிலே இவள் நாவல் பழம் பறிக்கிறாளே. நாவல் பழம் பறிக்கும் வேலையிலே நினைத்து பார்க்கிறார். காடு வெட்டி ஊரதிலே நம்மளுடைய காடு வெட்டி ஊரதிலே இதுவரைக்கும் வந்து விட்டோம். இன்னும் ஒரு வழி கடந்தமானால் காடு வெட்டி ஊருக்கு போய்கிடலாம். அங்க நம்ம ஆட்சியை பார்த்து வரலாம் என்று சொல்லி இந்த சுடலை நல்ல பெண்ண அங்கிருந்து வெளிகடந்து அவள் காடு வெட்டி நோக்கி புது குளம் தனை கடந்து அப்ப குளம் விளக்கு விட்டு நடவரம்பு சென்னல் கரையே நலமுடனே தனை கழித்து அந்த இளந்தோப்பு வழியாக இளந்தோப்பு வழியாக கீழசாலை வந்தடைந்தான் சுடலி பெண்ணால் இளந்தோப்பு வழியாக இளந்தோப்பு வழியாக அதை விட்டு வெளிகிடந்து பச்சையாறு போக்கு விட்டு காடு வெட்டி தளபதியிலே வரக்கூடிய வேளையிலே இந்த தேவாதைகள் மாயாண்டி சுடலை ஒரு வெள்ள நாய் சிறுவம் கொண்டு இந்த சுடலி பெண்ணாலை விரட்டி கடிக்கிறதல்லவா. கடிக்கும் வேளையிலே அபயம் என்று அபய குரல் போட்டு அழைக்கும் போது பாட்டி என்ன பார்க்கிறா, என்ன செய்கிறா, நம்ம பேத்தி சத்தம் கேட்கிறதே என்று பார்க்கும் வேளையிலே இந்த பச்சை மட்டையை கையில் எடுத்து நாயை விரட்டுகிறார். பார்த்து வந்து பார்க்கிறா, இது நாய் கடியாம தெரியல, பேய் கடியாலாம் தெரியுது என்று சொல்லி இந்த நாய் கடித்த விஷத்தினாலே சுடலி என்ற பெண்ணானால் அவள் பேயோடு பாயாக படுத்திருக்கிறாள். இப்படி படுத்து 8 நாளாக எதுவும் புரியாமல் படித்திருக்கும் வேளையிலே அப்படி இருக்கும்போது பாலாங்குளம் தன்னதிலே சிவன் கோணார் ஆள் அனுப்பி சிவனகோனார் வந்து தங்கையை பார்த்து சுடலியை தூக்கி தன்னுடைய இருப்பிடம் பானாங்குளத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தார். இந்த 7 தேவாதைகளும் சுடலி என்ற பெண் கொடியால் பின்னாலே தொடர்ந்து வருகிறது. அட்டகாசம் செய்யுதையா. வீட்டிற்கு வந்த பின்னாலே மாயாண்டி சுடலி என்ற பெண் கொடியாலையே அடித்து கொன்ற வேளையிலே நாய்கடி கடித்த விஷத்தினாலே சுடலி பெண்ணால் மான்று மடிந்தார். மடியக்கூடிய வேலையிலேயே அங்க என்ன ஆகிறது அல்லவா, இந்த மாயாண்டி சுடலை பெண்ணானவளை மாண்டு மறைந்து விட்டாள் அல்லவா. மண்ணோடு மண் சேர்த்தால் சிவலோகம் சேர்ந்தால் செத்து மடிந்தாள் என்று
இந்த சிவன் கோணாரானவர் அச்சம்பாடு தன்னது இருக்கு ஆமையா மாட கோணாருக்கு ஆள் அனுப்பி சொல்லுகிறாள் ஐயா என்ன உங்கள் மனைவி ஆ, என்னுடைய தங்கையானவள் மாண்டு மடிந்து விட்டாள் என்று மடிந்து விட்டாள் என்று. இந்த மாட கோணார் இடமதியிலே ஏய் இடமதியிலே மாட கோணார் இடமதியிலே ஏய் இடமதியிலே இடமதியிலே ஏய் இடமதியிலே சிவன் கோணார் ஆள் அனுப்பி அங்கே சொல்லுகிறார் ஏய் மாடகோணா இடமதியிலே இடமதியிலே ஏய் சிவனகோணா அலறிப்பி சொல்லுகிறாய் ஐயா மாட கோணாரே உங்களுடைய மனைவி என்னுடைய தங்கையானவள் தங்கையானவள் ஈ எண்ணம் தெரியவில்லை வே எண்ணம் தெரியவில்லை தெரியவில்லை அல்லவா இது நாய்கடியா தெரியவில்லை பேய்கடியா இருக்கிறது இருக்கிறது அல்லவா இது என்ன மோசமோ வந்து சேர்ந்தது ஆமா ஆமையா நம்மளுடைய என்னுடைய தங்கையானவள் சுடலி பெண்ணான் ஆமா ஆமையா மாண்டு மடிந்து விட்டாள் என்று சிவன் கோணார் அரண்மனையிலே அரண்மனை இருக்கும் இந்த 7 தேவாதைகள் என்ன பண்ணுது தெரியுமா என்ன பண்ணிக்கிறது சுடலி பெண்ணால் பின்னாலே வந்த இந்த 7 தேவாதைகளும் அது அட்டகாசம் பண்ணுதையா ஐயா அட்டகாசம் பண்ணுதையா பண்ணுதையா அல்லற சில்லறைகள் செய்யுதையா செய்யுதையா ஜரையே மாட்டெலும்பு எலும்பு மாட்டெலும்பு செங்கத்துண்டும் செங்கத்துண்டு அந்த பானகுளம் ஊரதியிலே அதிலே அழகு சிவன் கோணார் அரண்மனையில் அரண்மனையிலே அந்த மோட்டு தீயை கொளுத்துதையா ஐயா மோட்டு தீயை கொளுத்துதையா ஐயா அதே முன்னரப்ப புடுங்குதையா ஓட்டி தீயை கொளுத்துதையா மோட்டு தீயை கொளுத்துதையா நெருங்கி வருதையா இது என்ன மோசம் வந்ததென்று இந்த அழகு நல்ல சிவன் கோணார் நாமல் குறி கேட்க வேணும் என்று இந்த சிவன் கோணாரான வேறு அவர் அப்படியே நல்லதென்று அந்த கீழாடி சீமையிலே சிறு பெருத்த ராஜ்யத்தில் அந்த முத்தலாங்குறிச்சியிலே முப்படி முத்தலாங்குறிச்சியிலே நாமல் குறி கேட்க வேண்டும் என்று அந்த முத்தலாங்குறிச்சியிலே அந்த முத்தையலாங்குறிச்சியிலே நாமல் கோடாங்கியை பார்க்க வேண்டும் அவரிடத்தில் குறி கேட்க வேண்டும் அழகு சிவன் கோணாரானவர் அவர் குறி கேட்கும் வேளையிலே இவர் குறியதை சொல்லுகிறார் சிவன் கோணார் இடமதிலே குறி சொல்லுகிறார் அல்லவா ஏ ஐயா சிவன் கோணாரே உங்களுடைய தங்கையை கொன்றது வேற யாரும் இல்லை இந்த 7 தேவாதைகள் பேச்சியம்மாள் பிரம்மராஜுதையா என் மாயாண்டி சுடலை சத்ராதி முண்டன் புதுமை விளங்கும் பெருமாளோடு வண்ணார மாடன் மாடத்தி அம்பிகையால் வந்துதான் உங்கள் தங்கையை அடித்துக் கொண்டு விருக்கிறாள் என்று இந்த கோடாங்கியானவன் அழகு சிவன் கோணார் இடம் மதியிலே அவன் குறியதை சொல்லுகிறான் முத்தலாங்குறிச்சியிலே இவள் குறியதை கேட்கும் வேளை என்ன என்ன நடக்குதையா இவர் கூறியதை துளங்குகிறார் சிவன் கோணாரை தன்னை பார்த்து வாருமையா கோணாரே இந்த காடு வெட்டி தளமதியிலே காடு வெட்டி தளமதியிலே இந்த மாடமில்லை தேவாதைகள் அழகு காடு வெட்டி தளமதியிலே அழகு காடு வெட்டி அந்த மாடமில்லை தேவாதைகள் உம்மை வளைந்து சூழ்ந்ததையா இந்த தேவாதைகளுக்கு உங்களுடைய தங்கையை கொன்றது நீர் இந்த தேவாதைகளை வணங்கி வழிபட்டால் காத்து வறுமையா இந்த 7 தேவாதைகளும் நீங்கள் கையெடுத்து வணங்கி வந்தால் முள்ளு முறிந்திடாமல் முறிந்த பூ வாடிடாமல் உங்களை மங்களமாய் காத்து வருவாள் என்று சொன்ன போது இந்த சிவன் கோணார் ஆனவர் அந்த 7 தேவாதைகளுக்கும் அப்படியே நல்லதென்று
வளையே பாஜை இடத்திலே இடத்திலே நீள் காடு வெட்டி தலமதிலே மாடம் பிள்ளை வளைத்து ஆமையா வீடு கட்டி பால் காய்ச்சி குடியிருக்கும் இந்த 7 தேவாதைகளுக்கும் தேவதைகளும் ஈசான கன்னி மூலையிலே வேப்ப மரம் உடதிலே உடதிலே நிலையம் போட்டு கும்பிட்டால் உங்கள் துன்பம் விலகிவிடும் என்று ஆமையா நல்வாக்கு சொன்னார். அப்படியே நல்லதென்று ஆமோ சிவன் கோனார் சம்மதித்து கோடாங்கி வரவழைத்து வரவழைத்து காடு வெட்டி முளை பிடித்து ஆமையா வீடு கட்டி பால் காய்ச்சி ஆமா புகுந்த பின்னால் பேச்சியம்மாள் பிரம்மராட்சதியால் பேரழகு முண்டசாமி சாமி புதுமை விளங்கும் பெருமாள் அழகு வண்ணாரமாடன் மாடத்தி ஆகிய 7 தேவாதைகளுக்கும் பீடமதை இதனை போட்டு வியாழக்கிழமையே குடியலைத்து குடியலைத்து வியாழக்கிழமையே குடியலைத்து 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 அவருக்கு வெள்ளி கோடையே கொடுப்பாரா குடியலைத்து குடியலைத்து வெள்ளிக்கிழமை குடை கொடுப்பாரா வியாழக்கிழமை குடியலைத்து வியாழக்கிழமையே கருக்களிலே ஆமையா மாலையோடு மஞ்சனை சாய்த்து மறி கொழுந்தாள் அலங்கரித்து அலங்கரித்து மாபூசை தனை கொடுத்தான். ஆமா ஆமையா வெள்ளி காலையிலே செங்கடாதனை தெரித்து தனை தரித்து பூசையதை தனை கொடுத்தான் அல்லவா. ஆமா ஆமையா மத்தியான மதியம் போலே மதிய உச்சி வேளையிலே வேலை நின்னிலே வில்லோடு முரசோடு கொட்டு மேல தாளத்தோடு தாளங்களோடு மத்தியான கொடை சேரும் சிறப்புமாக வாங்கினான். ஆமா ஆமையா தீபாராதனை தனை காட்டி தேங்காய் பழம் தனை உடைத்து ஆமோ இந்த 7 தேவாதைகளுக்கும் நிலையும் போட்டு கொடுத்தான். சிவன் கோணாரானவரும் 7 தேவாதைகளுக்கும் நிலையம் போட்டு தனை கொடுத்தான் போட்டு கொடுத்தான். ஆனா சாட்டை